நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் இந்த அருண் தப்பிச்சுட்டே இருக்கானே. என்ன பண்றது? மாப்பிள, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஐயோ தாத்தா, என்ன நீங்க? இல்ல மாப்பிள, நீங்க மன்னிச்சேன்னு சொன்னாதான் என் மனசு ஆறும். டக்குன்னு பிளான் பண்ணி நைட்டோட நைட்டா வக்கீலுக்கு போன போட சொன்னேன். டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொன்னேன். இந்த அருணுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? திருந்தவே மாட்டானா? நானும் எப்படியாவது அவனை புடிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தா எல்லாத்தையும் தப்பிச்சுட்டே இருக்கான். ஷோ கடவுளே, எப்படி இதை நான் சரி பண்ண போறேன்னே தெரியலையே. வாங்க பாட்டி. என்னாச்சு பாட்டி, திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்னால வீட்ல இருக்க முடியல. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? ஆமா. யாரு? நீதான். நானா? ஆமா. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன பண்ண? இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்காத. பாட்டி, நான் எதை எப்ப உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்? சரி, அந்த பத்திரத்தை கொண்டு வந்து டீப்பாய் மேல வச்சது யாரு? சொல்லு, யார் வச்சது? நீதானே? அது நீதானே கொண்டு வந்து வச்ச? இல்ல பாட்டி, எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரியும். நீதான் அதை கொண்டு வந்து வச்சேன்னு எனக்கு தெரியும். பின்ன அந்த பத்திரம் தானா கால் முளைச்சு அங்க நடந்து வந்துச்சா? திடீர்னு நடு வீட்டுல பத்திரம் இருக்குன்னா அதை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து தானே வச்சிருக்கணும். சொல்லு, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து வச்சாதானே அங்க இருக்கும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த கலிவரதன் தான். அவனால பத்திரத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள யாரும் வரல, நீ மட்டும்தான் வந்த. இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்லு, என்ன தெரியுது? நீ தானே வச்ச? ஆமா பாட்டி, நான் தான் வச்சேன். ஏன் வச்ச? ஏன் வச்சேன்னு சொல்லு. பாட்டி, அவ சொத்தை எழுதி வாங்கறதுக்கு முயற்சி பண்றான். ரோகிணியோட பங்க தானே எழுதி வாங்கணும்னு முயற்சி பண்ணா? அது தப்பு இல்லையா? என்னம்மா அதுல தப்பு இருக்கு? மொத்த சொத்துமே அவனோடது தானே. இங்க பாருங்க, இந்த உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா மொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் அவன் வெளியே அனுப்பிடுவான். அனுப்பட்டும், தப்பு இல்லையே. இது நியாயமா அவனுக்கு சேர வேண்டிய சொத்து தானே. இத பாரு, இத்தனை நாளா இவங்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வட்டி முதலும் போட்டா என்ன ஆகும்? என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அருணை பத்தி உங்களுக்கு தெரியல. அவ என் பேரன் தெரிஞ்சிடுச்சுல்ல, அது போதும். மத்தத பத்தி நான் எதுக்குமே கவலைப்படல. இத பாரு நர்மதா, நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சொத்தை எழுதி வாங்கிக்கிறதுக்கும் சொத்தை எல்லாம் அவனை அனுபவிக்கிறதுக்கும் அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் நீ எதுக்கு நடுவுல பூந்து ஆட்டத்தை கலைக்கிற? ஐயோ பாட்டி, அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இதெல்லாம் பண்றான். இருக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ பாட்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிய வேண்டாம், விட்டுரு. அதுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காம விட்டுறணும்னு சொல்றீங்களா? தப்பு பண்ணா புத்தி சொல்லி தீர்த்து, அதை விட்டுட்டு அவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ பாட்டி, நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் நர்மதா, நான் சொல்றேன், நீ அதை மட்டும் கேளு. நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே கூடாது. சாரி பாட்டி, அது மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா? ஆரம்பத்துல இருந்தே நான் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அது புரியல.
நீ எந்த பஸ் ஸ்டாண்ட்ல வேணாலும் போய் நில்லு, அத பத்தியில எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த கூடாது. நான் நடத்த விட மாட்டேன் பாட்டி. ஏன்? ஏற்கனவே நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப கேட்டா என்ன அர்த்தம் பாட்டி? உங்க பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கிறதுனால இப்ப வரைக்கும் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். லவ் பண்ணதுக்கே அவ்வளவு பெரிய தண்டனைனா இவன் போய் சொல்லி ஃப்ராட் தனம் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்றான். இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? சொல்லுடி, தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, அப்பா அம்மாவை மறுபடியும் உங்க கூட ஒண்ணு சேர்த்து வைக்க முடியாது பாட்டி. யார் சொன்னாங்க? விதி வந்தா எல்லாமே தானாவே நடக்கும். 30 வருஷமா என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டானா இருக்கான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த. நீ சாமி மாதிரி வந்த. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நீ படாத பாடுபடல. அப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஐயோ பாட்டி, ஈஸியா நடக்க போற விஷயத்த நாம எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணணும்? இங்க பார், நீ சொல்ற இங்கிலீஷ்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இந்த கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா 2 குடும்பமும் ஒண்ணு சேரும். இல்ல பாட்டி, நீ பேசாத, வா வா. பாட்டி பாட்டி, என்ன பாட்டி பண்றீங்க? இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த கூடாது. இது என் மேல சத்தியம். என்னடி பேசாம இருக்க? பாட்டி, சாமி முன்னாலே இந்த பாட்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்க. இதுக்கப்புறம் நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா இந்த பாட்டியை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. என்ன வார்த்தை பேசுறீங்க? இத பார், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ சின்ன துரும்ப எடுத்து போட்டா கூட அந்த நிமிஷமே நான் உசுர விட்டுடுவேன். ஐயோ பாட்டி, நீ என்ன சொல்ற? சொல்லுடி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல இப்ப உன் கண்ணு முன்னாடியே என் உசுர மாச்சுக்கவா? பாட்டி. ஆமாண்டி, பாட்டி தான் பேசுறேன். சொல்லு. உன்னால இந்த கல்யாணம் நிக்க கூடாது. சரின்னு சொல்லு. சொல்லு சரின்னு. சரின்னு சொல்ல போறியா இல்ல நான் சொன்ன மாதிரியே உன் கண்ணு முன்னாடியே உசுர விட்டுறவா? சரி, என்னால இந்த கல்யாணம் நிக்காது.